அகண்டா பார்ட் 2 இந்த மூவி 12th டிசம்பர் ரிலீஸ் ஆனது. நான் இப்ப தான் பார்த்தேன் உங்க கூட. அதனால ஒரு சின்ன ஷேரிங். இந்த மூவில வந்து சனாதன தர்மத்த பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த சனாதன தர்மம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது சனாதனம் சொல்ற இந்த வேர்ட் வந்து நெறைய பேருக்கு மிஸ் ஆகும். பட் சனாதன தர்மம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்பு செலுத்து, மன்னிப்பு, அடுத்தவங்க தப்பு பண்ணா மன்னிச்சிடுறது, நல்லது செய், கடமையை செய், கர்மாவ தேடாத, இதெல்லாம் சொல்றது தான் சனாதனம். இது பகவத்கீதையிலே கிருஷ்ணா வந்து உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. மகாபாரத காலத்திலேயே. ஸோ நம்மளுக்கு மகாபாரதம், பகவத்கீதையிலே சனாதன தர்மம்னா என்னன்னு நம்மளுக்கு விவரமா சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த மூவில எனக்கு ஒண்ணே ஒண்ணு புடிக்கல. என்ன புடிக்கலைன்னா சவுண்ட் எஃபெக்ட். காது தாங்க முடியல. தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்கவே முடியல. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாலையாவோட நடிப்பு நல்லா தான் இருந்தது. ஆனா அவரு ஆந்திரால வந்து தெலுங்கு இதுல அவரு ஹீரோ. இங்க வந்து காமெடியா தான் எல்லாருமே நெனைக்கிறாங்க. அவரு எப்ப பார்த்தாலும் கையில இந்த வேல வச்சுக்கிட்டு, அவரு பண்ற எல்லா ஆக்ஷனும் வந்து காமெடியா தான் எனக்கு தோணுது. தீய சக்தியிலேருந்து இந்தியாவ காப்பாத்துறதுக்கும், இந்தியாவுல ஏவி விட்ட வைரஸ தடுக்கிறதுக்கு ஜனனி டாக்டர் ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்கள கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஜனனி டாக்டர காப்பாத்துறதுக்கும், இந்தியாவ சேவ் பண்றதுக்கும், அதாவது இந்த வைரஸ்லாம் இல்லாம இந்தியாவுல நல்லது நடக்கிறதுக்கும், இந்த கெட்ட சக்திய அழிக்கிறதுக்கும் அகூரியா பாலையா வராரு. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் எனக்கு புடிக்கல. கையில எந்த நேரமும் வேல வச்சுட்டு அவரு பண்ற ஆக்ஷன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப காமெடியாவே தோணுது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.